வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எல்லாருமே இப்போ வாட்ஸ்அப்புங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். பல் வளர்க்குறோமோ இல்லையோ, வாட்ஸ்அப் மெசேஜஸை ரீட் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக பண்ணிடுறோம். இன்னும் இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கூட பண்ணுறோம். ஒரு இரத்த தேவை வந்தால் அதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது, இன்னும் நம்ம பழைய நண்பர்கள்கிட்ட பேசுகிறது, இன்னும் நிறைய தகவல்களை பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லது தான். ஆனால் சமீப காலமாக என்னை ரொம்ப உறுத்தின ஒரு காரியம், நிறைய ஃபேக் நியூஸ், அதாவது போலியான அல்லது தவறான செய்திகள் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு இரத்த தேவைன்னு எடுத்துக்கிட்டாலுமே தவறான ஒரு ரெக்வெஸ்ட் கூட ஷேர் ஆகுது. எந்த ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இல்லாமல், எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டுக்கு தேவை அப்படின்னு கூட இல்லாமல், வெறுமனே ஏபி நெகட்டிவ் ரெக்வெஸ்ட் தேவை, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. நாமளும் அதை பார்த்த உடனே ஏதோ நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறோம். அது என்ன ஆகுதுன்னா, 1 வருஷம் 2 வருஷம் ஆகியும் வாட்ஸ்அப்பில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தோன்னா அது யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க, அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும். இப்படி ஒரு தேவையில்லாத நியூஸ் ஏன் ஷேர் ஆகுது? இன்னும் இந்த மாதிரி நிறையா நியூஸ், ஏதோ ஒரு ஆர்கேஆர் ஸ்கூல் ஆக்சிடெண்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் கூட ஷேர் ஆச்சு. அது ஆக்சிடெண்ட் நடந்துச்சோ நடக்கலையோ தெரியல, நடந்து எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல, ஆனால் இன்னமும் டெய்லி என்னோடய குரூப்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அதோட முக்கியமாக, இந்த மாதிரி எனக்கு சர்ஜரி, நீங்கள் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் ஓனர் வந்து 10 பைசா தருவார், உங்களுக்கு ஃப்ரீ மெசேஜ் தானே, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வருது. இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அது எப்படி நம்ம மெசேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு, அதுவும் வாட்ஸ்அப் ஓனர் எப்படி 10 பைஸ் கொடுப்பாங்க, இல்லை ஒரு மொபைல் நெட்வொர்க் எப்படி 10 பைஸ் கொடுப்பாங்க, கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் ஏதோ நம்ம உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ஷேர் பண்ணிடுறோம். ஆனால் அது என்ன ஆகுது, எல்லாருமே ஷேர் பண்ணுறதுனால ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த மெசேஜ் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபேக் ரிக்வெஸ்ட், ஒரு ஃபேக் நீட் வந்து சும்மா வாட்ஸ்அப்பில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இன்னும் அதை நிறைய பேர் உண்மைன்னு நம்பி இன்னும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒருவேளை நம்ம வந்து இப்படி ஷேர் பண்ணுறதுனால எந்த நன்மையும் யாருக்கும் நடக்க போகிறது இல்லை. நம்ம ஷேர் பண்ணுறதுனால நாம் நினச்சிக்கலாம், ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டோம், இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணிட்டோம், நம்ம வந்து நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது நல்லதில்லை, அது கெட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீட் பார்த்தா, ஒரு பிளட் ரிக்வெஸ்ட் பார்த்தாலுமே அட்லீஸ்ட் நம்ம ஒரே ஒரு கால் பண்ணி அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இது உண்மையா அப்படின்னு விசாரிச்சிருச்சு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபேக் ரெக்வெஸ்ட், ஃபேக் நியூஸ்லாம் ஷேர் ஆகிறது ரொம்ப கம்மியாகும். இன்னும் ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும், உண்மையிலேயே அவங்களுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சுனாலும் நாமளும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணலாம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய பிளட் சர்வீஸ் குரூப்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம அனுப்பி இன்னும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி எந்த நியூஸை பார்த்தாலும் வேலையை அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் இந்த ஃபேக் ரெக்வெஸ்ட், ஃபேக் நியூஸ் எல்லாமே குறையும். இதை சில பிஸ்னஸாக கூட பண்ணுறாங்க. வெறுமனே டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லாமல் ஏபி நெகட்டிவ் தேவை, பி நெகட்டிவ் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கூட மென்ஷன் பண்ணாமல் யாராவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எந்த ஊரோ அங்கே தான் நீட் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பிளட் பேங்குக்கோ வேற எங்கேயோ அனுப்பி விட்டுட்டு அதுலேருந்து அவங்க காசு சம்பாதிச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒழுங்காக அவேராக இருந்தோம்னா இதெல்லாம் வந்து கம்மியாகும். நம்ம ஒழுங்காக டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாதிரி ஃபேக் ரிக்வெஸ்ட்லாம் ஷேர் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் வந்து குறைவாகும். அதனால் நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு நான் சொல்கிற இந்த ரெக்வெஸ்ட்டை கேட்டு இனிமையாவது கொஞ்சம் பொறுப்பாக இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. வணக்கம் நண்பர்களே.